குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காம்பவுண்ட்ஸ். when two or more elements combine chemically to form a new substance, the new substance is called a compound. இப்போ வந்து என்னென்னா ரெண்டு இல்லை அதுக்கு மேலே வந்து எலிமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகி ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கேன் சுகர் இஸ் மேட் அப் ஆஃப் 3 எலிமெண்ட்ஸ், கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இப்போ வந்து என்னென்னா கேன் சுகரில் வந்து 3 எலிமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதாவது வந்து என்னென்ன எலிமெண்ட் வந்து கேன் சுகரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் கேன் சுகர் இஸ் C12H22O11. அதாவது என்னென்னா இப்போ வந்து கேன் சுகருடைய கெமிக்கல் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா C12H22O11. Next, a compound has properties that are different from those of the elements from which it is made. அதாவது என்னென்னா காம்பவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது காம்பவுண்ட் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காமன் சால்ட் ஆல்சோ நோன் அஸ் சோடியம் குளோரைடு இஸ் ஏ காம்பவுண்ட். இப்போ வந்து என்னென்னா காமன் சால்ட் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு வந்து என்னென்னா காம்பவுண்டு. இட் இஸ் ஆடட் டு கிவ் டேஸ்ட் டு அவர் ஃபுட். இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து காமன் சால்ட் அதாவது சோடியம் குளோரைடு வந்து நம்ம வந்து என்னென்னா டேஸ்ட்டுக்காக வந்து ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணுறோம். இட் இஸ் ஏ காம்பவுண்ட் மேட் அப் ஆஃப் ஏ மெட்டல், சோடியம் அண்ட் ஏ நான் மெட்டல் குளோரின். இப்போ வந்து சோடியம் குளோரைடில் வந்து என்னென்ன எலிமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது சோடியம் அப்படிங்கிறது என்னென்னா மெட்டல், நெக்ஸ்ட் வந்து என்னென்னா குளோரின் வந்து என்னென்னா நான் மெட்டல். காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், நைட்ரஜன் அண்ட் பொட்டாசியம் ஆர் யூஸ்ட் இன் ஃபெர்டிலைசர்ஸ். அதாவது என்னென்னா பாஸ்பரஸ், நைட்ரஜன், பொட்டாசியமுடைய காம்பவுண்ட்ஸ் வந்து என்னென்னா ஃபெர்டிலைசராக வந்து யூஸ் ஆகுது. சிலிக்கான் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆஃப் இமன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி. அதாவது கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து சிலிக்கான் காம்பவுண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளூரின் ஆர் யூஸ்ட் இன் அவர் டூத் பேஸ்டஸ் ஆஸ் தே ஸ்ட்ரென்தன் அவர் டீத். இப்போ வந்து என்னென்னா ஃப்ளூரினுடைய காம்பவுண்ட் வந்து என்னென்னா டூத் பேஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலிமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ். இப்போ வந்து என்னென்னா காம்பவுண்டுக்கும் எலிமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எலிமெண்ட்டு மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். அதாவது என்னென்னா இப்போ வந்து எலிமெண்ட்டில் வந்து என்னென்னா ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டம் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். காம்பவுண்டு மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். இப்போ வந்து என்னென்னா காம்பவுண்டில் வந்து என்னென்னா 2 இல்லை அதுக்கு மேலே ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு the smallest particle that retains all its properties is an atom. அதாவது என்னென்னா எலிமெண்ட்டில் வந்து என்னென்னா இப்போ வந்து எலிமெண்ட்டில் வந்து என்னென்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து அதாவது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட். இந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தட் ரிட்டைன்ஸ் ஆல் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் த மாலிகுல். அதாவது என்னென்னா காம்பவுண்டோடைய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாலிகுல். cannot be broken down into similar substances. அதாவது என்னென்னா எலிமெண்ட்ஸை வந்து என்னென்னா இப்போ வந்து சிமிலர் சப்ஸ்டன்ஸாக வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு கேன் பி broken down into elements by chemical methods. இப்போ வந்து காம்பவுண்டை வந்து என்னென்னா சிமிலர் சப்ஸ்டன்ஸாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது என்னென்னா காம்பவுண்டை வந்து என்னென்னா எலிமெண்ட்ஸாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி காம்பவுண்டை வந்து எலிமெண்ட்ஸாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மிக்சர்ஸ். எ மிக்சர் இஸ் அன் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். அதாவது என்னென்னா மிக்சர் அப்படிங்கிறது என்னென்னா இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். இட் கண்டெய்ன்ஸ் 2 or more kinds of elements or compounds are both physically mixed together in any ratio. இப்போ வந்து என்னென்னா மிக்சரில் வந்து என்னென்னா ஏதாச்சும் வந்து 2 இல்லை அதுக்கு மேலே எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இல்லாட்டி வந்து 2 இல்லை அதுக்கு மேலே வந்து காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் டேப் வாட்டர் இஸ் எ மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்டு சம் டிசால்வ்டு சால்ட்ஸ். இப்போ வந்து டேப் வாட்டரில் வந்து வாட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ டேப் வாட்டரில் வந்து என்னென்ன மிக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாட்டர் அண்டு சம் டிசால்வ்டு சால்ட். நெக்ஸ்ட்டு லெமனோட் இஸ் எ மிக்சர் ஆஃப் லெமன் ஜூஸ், சுகர் அண்டு வாட்டர். இப்போ வந்து லெமனோட் அப்படிங்கிறது என்னென்னா லெமன் ஜூஸ், சுகர், வாட்டர் இதெல்லாம் ஆட் ஆகி இருக்கிறது தான் லெமனோடு. நெக்ஸ்ட்டு ஏர் இஸ் எ மிக்சர் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் அண்டு அதர் கேஸஸ். இப்போ வந்து என்னென்னா ஏர் வந்து என்னென்னா மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஏரில் வந்து நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், அதர் கேஸஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சாயில் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் கிளே, சாண்ட் அண்டு வேரியஸ் சால்ட்ஸ். இப்போ வந்து சாயில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாயிலில் வந்து என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிளே, சாண்டு, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சால்ட். மில்க், ஐஸ்கிரீம், ராக் சால்ட், டீ, ஸ்மோக், வுட், சீ வாட்டர், பிளட், டூத் பேஸ்ட் அண்ட் பெயிண்ட் ஆர் சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ். அதாவது என்னென்னா இப்போ வந்து அதாவது என்னென்னா சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மிக்சர்ஸ்க்கு வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மில்க், ஐஸ்கிரீம், ராக் சால்ட் அதாவது ராக் சால்ட், டீ, ஸ்மோக், வுட், சீ வாட்டர், பிளட், டூத் பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு
அலாய்ஸ் ஆர் மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ். அதாவது என்னென்னா மெட்டல்ஸ் எல்லாம் வந்து ஆட் ஆகி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அலாய்ஸ். நெக்ஸ்ட்டு மோர் டு நோ எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். அதாவது எல்பிஜி ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இட் இஸ் ஹைட்லி இன்ஃப்ளேமபிள் ஹைட்ரோ கார்பன் கேஸ். இப்போ வந்து என்னென்னா எல்பிஜியில் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் மிக்சர் ஆஃப் பியூட்டேன் அண்ட் ப்ரொப்பேன் கேஸஸ். இப்போ வந்து எல்பிஜியில் வந்து என்னென்ன கேஸ் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பியூட்டேன் அண்ட் ப்ரொப்பேன் கேஸஸ். நெக்ஸ்ட்டு எல்பிஜி லிக்விஃபைடு த்ரோ ப்ரெஷரைசேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் ஹீட்டிங், குக்கிங், ஆட்டோ ஃபியூயல் எக்ஸெட்ரா. எல்பிஜி வந்து என்னென்னா குக்கிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது எல்பிஜி கேஸ் வந்து என்னென்னா குக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆட்டோ ஃபியூயலாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் கண்ணு. டுடே ஹோம்ஒர்க்கு difference between elements and compounds. Element made up of only one kind of atom. Compound made up of more than one kind of atom. The smallest particle that retains all its properties is an atom. Compound the smallest particle that retains all its property is the molecule. Element cannot be broken down into similar substances. Compound can be broken down into elements by chemical methods. இந்த ஒரு क्वेश्चन ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. Thank you students.